பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பயத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? மனதுக்குள் ஏதோ ஒரு பயம் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. மரண பயத்தை போல என்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை குறித்தான ஒரு பயம், கடன் பாரத்தை குறித்தான ஒரு பயம், இனி அடுத்த லெவலுக்கு நான் எப்படி போவேன் என்கிற ஒரு பயம், என்னை வழிநடத்துவதற்கு ஒருவரும் இல்லையே என்கிற பயம், இப்படி பல பயத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 41 அதிகாரம் 13 இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், நான் உங்களுக்கு துணையாய் நிற்கிறேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பயத்தை கொண்டு வந்து போடுகிற சத்ருவானவன் குடும்பங்களை ரெண்டகம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஏதாயிலும் ஒரு விஷயத்தில் பயத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை பிரிக்க வேண்டும், அந்த குடும்பத்தை இல்பொருளாக்க வேண்டும், அந்த குடும்பத்தை வேட்டையாட வேண்டும் என்று நினைத்து பிள்ளைகள் மூலமாகவோ, புருஷன் மூலமாகவோ, மனைவி மூலமாகவோ, யார் மூலமாகிலும் குடும்பத்துக்குள் பிரச்சனைகளை கொண்டு வந்து போட்டு ஒரு பயத்தை, நடுக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சத்ருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சத்ருவை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு போராடுவதற்காக, உங்களோடு கூட நிற்பதற்காக, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்காக உங்களோடு நான் துணையாய் நிற்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் உங்கள் துணையாய் நிற்க மாட்டார்கள், புருஷன் உங்கள் துணையாய் நிற்க மாட்டார்கள், சொந்த பந்தங்கள் உங்கள் துணையாய் நிற்க மாட்டார்கள், நண்பர்கள் உங்கள் துணையாய் நிற்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தராகிய தெய்வம் உங்களை சிருஷ்டித்து உருவாக்கி உங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்து உங்களை இந்நாள் வரைக்கும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அல்லவோ, அந்த தெய்வம்தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணையாக நிற்பேன். யார் துணையாக இல்லாமல் இருந்தாலும் நான் உங்களுக்கு துணையாக நிற்பேன் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு நன்றாக அறிந்த நபர் இவர் எனக்கு துணையாக நிற்பார், என்னுடைய காரியத்தை பொறுப்படுத்தி செய்வார், இவரிடத்தில் கொடுத்தால் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் செய்து முடிப்பார் என்ற ஒரு பயம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு அந்த நபரிடத்தில் நாம் பேசுவோம். ஆனால் அந்த நபரோ எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நம்முடைய காரியத்தை பொறுப்பெடுக்காமல் கடைசி நேரத்தில் அது இல்லை இது இல்லை என்று சொல்லி நம்மளையே திக்கு முக்காட வைக்கக்கூடிய சூழ்நிலை அநேக குடும்பங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிரு. மனுஷன் பயத்தை உண்டு பண்ணுவான், மனுஷன் கண்ணியை வருவிப்பான், மனுஷன் நமக்கு நன்மை செய்ய மாட்டான். நம்மோடு கூட இருந்து பேசுகிற மனிதர்கள் கூட ஒரு வேளை நம்மை எதிர்க்கத்தக்க விதத்தில் அவர்கள் எழும்புவார்கள். ஆனால் கர்த்தராகிய தெய்வம் நம்மளோடு கூட இருந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் நமக்கு நிறைவேற்றி தந்து நமக்கு என்னென்ன தேவைகளோ அந்தந்த தேவைகளை அனுதின காலத்தில் நம்முடைய கரத்தில் தந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவோ, அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மனிதர்கள் உங்களோடு கூட இருக்க மாட்டார்கள், ஆனால் கர்த்தராகிய தெய்வம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், உன் பக்கத்தில் நிற்கிறேன், உனக்கு வேண்டியவைகளை நான் செய்து தருவேன். என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்கத்தான் நான் விரும்புகிறேன். உங்களை நான் விருதாவாய் விடுவதற்கல்ல, பாலைவனத்தில் விட்டுவிட்டு போவதற்கல்ல, உங்களுடைய கரத்தை பிடித்து அந்த பரம கானானுக்கு கொண்டு போக நான் உங்கள் துணையாய் உங்கள் பக்கத்தில் உங்களோடு கூட கரம் பிடித்து நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமும்
தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்துக்கு நீங்கள் துணையாக வாங்கப்பா, என் குடும்பத்தினுடைய கரத்தை பிடிங்கப்பா, என் பிள்ளையினுடைய கரத்தை பிடிங்க, என் புருஷனாருடைய கரத்தை பிடிங்க, என் தொழிலுடைய கரத்தை பிடிங்க, என்னுடைய வேலையினுடைய கரத்தை பிடிங்கப்பான்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார், உன் குடும்பத்தில் நான் துணையாய் வரப்போகிறேன், உன் குடும்பத்தில் நான் சிங்காசனம் ஸ்தாபிக்க போகிறேன், உன் குடும்பத்தில் ஒரு உறவாய், ஒரு நண்பனாய், ஒரு சகோதரனாய், ஒரு துணையாளனாய், ஒரு தகப்பனாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகளே, இருக்கிறேன் மகனே. நீ பயப்பட வேண்டாம், நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். உன் வேலை காரியத்தை நீ புறப்பட்டு போ. நீ புறப்பட்டு போகும்போது உன்னோடு கூட நான் வருவேன். உன் வேலை காரியம் சக்சஸ் ஆய் மாறும், உன் தொழில் சக்சஸ் ஆய் மாறும். வெற்றி அடைவதற்கு கர்த்தரை நீ பிடித்து கொள்வாயானால் அந்த ஜெயம் பெரிய ஜெயமாய் மாற்றப்படும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள் என்று சொன்னது போல நீ கர்த்தரை பிடித்து கர்த்தருக்காக காத்திருந்து ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய் நில்லும் என்று கேட்பாயானால் உன் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் சித்தமாய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட துணை நிற்கிறேன் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட துணை நிற்கும்படியாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவன் துணையாய் நிற்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்ரு எங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்யக்கூடாது, சத்ரு எங்கள் குடும்பத்தில் நடமாடக்கூடாது. தேவனுடைய உலாவுதல் அந்த பாளையம் முழுவதும் தேவ உலாவுதல் நடக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்கப்பா, இதுவரைக்கும் எங்களோடு கூட துணையாய் நின்று வந்தீங்க ஆண்டவரே. இனியும் நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.